ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் விக்னேஷ் நம்மளோட பேசியாச்சு. ஒரு வாகனத்தோட இதய பகுதி அப்படின்னா அதோட இயந்திரம் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது ரொம்ப திறனா இருந்தா மட்டும்தான் நீங்க சொல்ற எல்லா விஷயமும் பொருந்தும். முக்கியமா வாடிகள் திருப்தி அடைவாங்க. அப்ப அது எந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்கீங்க, அது எவ்வளவு திறன் அப்படின்றத பார்க்கலாமா? பார்க்கலாம். இதை நம்ம அந்த ஸ்ப்ளெண்டர் ப்ரோல பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரத்யேகமான ஒரு இயந்திரம் இன்ஜின். இதை பத்தி சொல்லுங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வந்து நம்ம ஏபிடிவின்னு சொல்லிட்டு இன்ஜின் யூஸ் பண்றோம், டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏபிடிவினா அட்வான்ஸ்டு ப்ரோ டிஜிட்டல் வேரியபிள் சிஸ்டம் இக்னிஷன் சிஸ்டம் வந்து நம்ம இதை யூஸ் பண்றோம். இது எதுக்குன்னா ஃபியூலை வந்து கம்மியாக எடுத்துக்கிட்டு பவர் அதிகமாக கொடுக்கறதுக்காக நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எவ்வளவு திறனுடைய இயந்திரம் சொல்லுங்க? 97.2 cc வந்து ஓஹெச்சி இன்ஜின். இது ஓஹெச்சினா ஓவர் ஹெட் கேம்சாட். அதோட பயன் என்னன்னு சொல்லுங்க. ஓவர் ஹெட் கேம்சாட்னா இது இன்ஜினோட ஹெட்டில் வந்து கேம்சாப்டும் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். இங்க இருக்கும். நம்ம வந்து பிஸ்டன் மூவ் ஆகும் முன்னாடியே வந்து ஃபியூல் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கிட்டு பவர் வந்து அதிகமாக கொடுத்துரும். மற்ற இயந்திரங்கள் வந்து பிஸ்டன் இயங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எரிபொருள் உள்ள போகும். இதுல வந்து அட்வான்ஸாவே எடுத்துக்கிறோம். அதுதான் அட்வான்ஸ்டு ப்ரோ டிஜிட்டல் வேரியபிள். அதனால உடனே வந்து எரிபொருள் எரிக்கப்படுறதுனால அதிக திறன் வெளிப்படுது. அதிக திறன் வந்து நம்ம கொடுக்குறோம். அதனால மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு ஒரு புது விஷயம் கொண்டு வந்து. இப்ப இந்த இயந்திரத்தோட ஒட்டுமொத்த திறன் பவர் அதை பத்தி சொல்லுங்க. இந்த 100 cc இன்ஜின் வந்து இதோட பவர் வந்து பாத்தீங்கன்னா 8.36 PS கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? இதோட டார்க் பாத்தீங்கன்னா 8.05 வந்து நம்ம டார்க் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த வகையில வந்து கொஞ்சம் கூடுதலா நீங்க அதிகமான மைலேஜ் கிடைக்கும், பவர் அதிகமா கிடைக்கும். சரி, நீங்க மைலேஜ் ரொம்ப அதிகமா பிரபலப்படுத்திருக்கீங்க. இப்போ ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு வந்து எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? மைலேஜ் எவ்வளவு கொடுக்குறீங்க? 91 கிலோமீட்டர் நம்ம போகலாம். ஒரு லிட்டருக்கு வந்து 91 கிலோமீட்டர் நம்ம போகலாம். 91 கிலோமீட்டர் தான் வந்து எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டோம். 100 cc நம்ம வந்து 91ன்றது நம்ம இதுல தான் கொடுத்துருக்கோம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பார்க்கும்போது புதுசா இருக்கு. புது விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்ணங்கள்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். 8 கலர்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுல பிளாக், ப்ளூ, அதுக்கப்புறம் கிரே, கிரீன், மெரூன், கோல்டன் கலர், மெரூன் கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி 8 கலர்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். 8 வகையான வண்ணங்கள். எல்லாத்துலயும் வந்து கருப்பு நிறம் வந்து சேர்ந்து வரும்ல? கருப்பு வந்து ஒரு சில இதுல வரும். பிளைனா வரது வந்து ரெட் வரும், மெரூன் வரும், கோல்டன் வரும். முழுக்க அந்த நிறங்கள் மட்டும்தான் இருக்கும். பிளைனா வரது மட்டும் இது வரும். மற்றது எல்லாமே பிளாக் மிக்சிங் தான் வரும். ஒட்டுமொத்த நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இதோட விலைன்னு பார்க்கும்போது எவ்வளவு வருது? இது நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பாத்தீங்கன்னா 50,700 ரூபாயில இருந்து நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டி. மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு? இதுல வந்து 2 டைப் வரும். ஸ்போக்ஸ் வீல் வருது, அலாய் வீல் வருது. அலாய் வீல்ன்றது தான் நான் சொன்னது. இப்போ 50,700 ரூபாய் வந்து அலாய் வீல் ஸ்டார்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல்னா ஒரு 1000 ரூபீஸ் முன்ன பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இந்த வண்டி நான் வாங்கணும் அப்படின்னா உடனே வாங்கிட முடியும், இல்ல காத்திருக்கும் காலம் வெயிட்டிங் பீரியட்? நம்ம கிட்ட வந்து எல்லா கலையுமே அவைலபிள் இருக்கும். உடனே வண்டி கொடுத்துரும். உடனே பிடிச்சதுன்னா வந்து உடனே வாங்க போறீங்க, ஓட்ட போறோம், அவ்வளவுதானே? சரி விக்னேஷ், இந்த வண்டியை பத்தி நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஒரு வண்டி புதுசா வருது அப்படின்னா அதை தெரிஞ்சு படிச்சுக்க விட வண்டி ஓட்டி பார்க்கும் போது இன்னும் புது அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பா நீங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். பார்க்கலாம்ல? கண்டிப்பா பார்க்கலாம். ஹீரோல ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, அலசி ஆராய்ச்சி. இப்ப அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா வண்டி ஓட்டி பார்க்கணும். அது மட்டும்தான் நேரம். எனக்கு பேசுறது நேரம் கிடையாது. வண்டி ஓட்டி பார்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. என்ன பண்ண போறோம்? பேசாம வண்டி ஓட்டி பார்க்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்து வந்துட்டே இருக்க போறீங்க. போலாமா? ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ வண்டியை பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. இப்போ ஓட்டி பார்த்துட்டு இன்னும் என்னென்ன விஷயங்கள் எனக்கு கிடைக்குது அப்படின்றத பகிர்ந்துக்கிறேன். போலாமா? ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ பொதுவாக இந்திய நிறுவனங்கள் சார்ந்த வாகனங்கள் ஓட்டினாலே ஒரு தனி ஒரு பெருமை தான். எனக்கு இந்த வண்டி ஓட்டும் போது அவ்வளவு பெருமையா இருக்குங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கேன். பொதுவாக எவ்வளவு வேகத்துல போனாலும் எதிர்வர காற்றை கிழிச்சிட்டு போற மாதிரி ஏரோடைனமிக் வந்து முன்புறத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமா அந்த ஏரோடைனமிக்ல வடிவமைச்சனால எவ்வளவு வேகத்துல போனாலும் என்னால ஒரு சராசரியான ஒரு மென்மையான வேகத்துல போற மாதிரியே என்னால உணர முடியுது.
வண்டி ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. எவ்வளவு வேகத்துல போனாலும் வண்டியை நிறுத்தணும் அப்படின்னா நம்மளோட கையில தாங்க இருக்கு. ஆனா அதே மாதிரி தொழில்நுட்பங்கள் இருக்கனால ரொம்ப பாதுகாப்பா உணர முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் முன்பக்கமும் சரி பின்பக்கமும் சரி ட்ரம் பிரேக் பயன்படுத்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது வந்து வாழ்நாள் முழுதும் பராமரிப்பே கிடையாது. இப்போ இந்த பள்ளம் இடத்துல போறேன் பாத்தீங்களா, சாக்கப்சர் வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. ஏன்னா நம்ம நீண்ட தூரம் பயணம் போறோம் அப்படின்னா முதுகுவலி வராம இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சாக்கப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே செமையா இருக்கு. பொதுவாக நீண்ட தூரம் பயணம் போறவங்களுக்கு முக்கியமா நான் கவனிக்கூடிய ஒரு விஷயம்னா இதோட மைலேஜ் தாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டா எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா இந்த வண்டியை பொறுத்தவரை ஏபிடிவி அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்கனால நம்மளுக்கு அதிகபட்சமா 91 கிலோமீட்டர் வரையும் கொடுக்குறாங்க. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதனால இது குறிப்பா வந்து எரிபொருள் வந்து ரொம்ப அழகா எரிக்குது. அது முன்கூட்டியே முழுவதும் எரிக்கப்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப சுலபமா ரொம்ப மினிமான ஒரு பயணத்தை நம்மளுக்கு இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கொடுக்குது. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு 2 சக்கர வாகனம் தான் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. இந்த வண்டி ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும் அப்படின்றதுக்கான காரணங்களை அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு நான் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியை ஓட்டி பார்த்துட்டு நானும் பல என்னோட அனுபவங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன். நிச்சயமா நமக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாகனமா தான் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ இருக்கும். இந்த மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்றும் ஒரு வாகனத்தோட அதை பத்தின காலாயோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.